1,43,00,000 ரூபா நட்டப்பட்டிருக்கும். ஃபுட்டு வந்து மக்கள் தான் சொல்லணும் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. அந்த இட்லி தோசை விற்கிறதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 8 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கோம். 1,43,00,000 ரூபா நட்டப்பட்டிருக்கும். அந்த இதெல்லாம் தாண்டி தான் இப்போ நார்மலான நஷ்டம் இல்லாமல் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அந்த கடை எல்லா இடத்துலையும் நஷ்டப்படலாம் ஒன்று கிடையாது. ஏன்னா அங்கே வந்து எங்களுக்கு 2 ஹவர் தான் வியாபாரம், 2லேருந்து 3 ஹவர் தான் வியாபாரம். சாட்டர்டே சண்டே இருக்கும், நைட்டு மட்டும் தான் வியாபாரம். அப்போ மிச்சம் இருக்கிற 7 ஹவரும் அந்த கரண்டு அந்த பொருளெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஆகிடும். நாங்கள் மார்னிங் கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு இட்லி, ஒரு வடை, கொஞ்சம் பொங்கல், ஒரு மினி காஃபி 50 ரூபா தான். ஒரு மீடியமான ஒரு மசாலா தோசை, ஒரு வடை, ஒரு காஃபி 50 ரூபா தான். ஒரு லஞ்ச் உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் பொடி நெய்யோடையும் அந்த ஹோட்டலில் 160 ரூபா தான். ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 வெரைட்டி இருக்கும். ஒரு சுண்டல், ஒரு குழிப்பணியாரம், ஸ்வீட்டு, காரம், ஒரு போண்டா, ஒரு வடை இல்லைனா பஜ்ஜி, ஒரு காஃபி 90 ரூபா தான். அந்த ஆம்பியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஆம்பியன்ஸ் அங்கே இருக்கும். பொருள் நல்லா இருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக மக்கள் தான் சொல்லணும். அதனால் 50 ரூபா இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியும், 100 ரூபா இருந்தால் நல்லா ஃபுல்லாக சாப்பிட முடியும். அந்த மாதிரி சில கடைகளும் வச்சுருக்கோம், எல்லா கடைகள்லையும் கிடையாது. காஸ்ட்லியஸ்ட் டிஷ் சார்? அஃப்கோர்ஸ் நார்த் இந்தியன் தான். ஏன்னா அவங்களோட இந்த ரா மெட்டீரியல் செலவு பயங்கரமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், நாங்கள் வந்து சைனீஸ் ஐட்டத்துக்கு எல்லாமே ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். அதுவும் சில கடைகள், எல்லா கடையிலையும் கிடையாது. ஏன்னா மக்களை ஏமாற்றக்கூடாது. பாருங்கள், நீங்கள் எங்களை வெளியே எடுத்து போகிறீங்க, அடுத்த லெவலில் எங்களை எடுத்து போகிறீங்க, நம்ம மக்களை தப்பான ஒரு வழி காமிக்கக்கூடாது. அந்த ஹோட்டலில் இதை ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஹோட்டல் அடையாளம் இருக்கிற இந்த சங்கீதா வந்து சைனீஸ்லாம் ஆலிவ் ஆயில்லையும் சூடு பண்ணலாங்கிற ஆலிவ் ஆயில் 3 விதமாக இருக்கு பாருங்கள். வெர்ஜின், எக்ஸ்ட்ரா வெர்ஜின், வெர்ஜின், பாமேஸில் தான் போட முடியும். ஆலிவ் ஆயில் சூடு பண்ணக்கூடாது, பாமேஸ் சூடு பண்ணலாம். அதெல்லாம் ஹெல்த்துக்கு நல்லது. நாங்கள் பார்க்குற மெயின் இது வந்து சாப்பிட்டு உங்களுக்கு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள ரியாக்ஷன் தெரியும், நாங்கள் நல்லா கொடுக்குறோமா இல்லையான்ட்டு. வயிறுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, ருசிங்கிறது 2வது. அப்போ அதுக்கு தகுந்த அப்படி உள்ள ரா மெட்டீரியல் தான் வாங்குவோம். நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ணான்னா நான் கேட்காத கேள்வி கூட பதில் சொல்கிறேன். 5லேருந்து 10% சம்பாதிக்கலாம். ரொம்ப நாள் நடத்தணும். ஒரு 5 வருஷத்துக்குள்ள நான் பங்களா பண்ணோம், 10 பில்டிங் வாங்கினோம்னா இந்த 5-10%லாம் பத்தாது. சரி, இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ராஃபிட் இந்த விஷயங்கள்லாம் சொன்னதுனால நான் இதை கேட்குறேன். நம்ம 40 ஆண்டு காலம் நம்ம வந்து சர்வே பண்ணி வந்திருக்கோம். நம்மளோட ஹையஸ்ட் டேர்ன் ஓவர் இது வரைக்கும் எந்த இயரில் வந்து வந்துச்சு? அடையாறில் கடை திறந்த பிற்பாடு தான் எங்களுக்கு ஹையஸ்ட் டேர்ன் ஓவர், மக்கள் ஆதரவு கொடுத்து வந்தது. எங்களுக்கு சாட்டர்டே சண்டேனா 20 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து இங்கே வருவாங்க. இப்போ நிறைய கடைகள் எல்லாம் திறந்துட்டாங்க. தாம்பரம் சைட்லேருந்து கூட வருவாங்க. இப்போ அந்த மாதிரி பொருள் கொடுக்குறது நிறைய கடைகள் இருக்காங்க. 2002க்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த வியாபாரமெல்லாம் வந்துச்சு.